Hi everybody, I humbly welcome you to the worst channel in the YouTube. I guarantee you this video will spoil your life. Me, you can open a beer with anything. My friends at the party. He's pulling his cock out! நான் பார்ட்டிலாம் பண்ண கிடையாது. பட் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அது கூட தான் ரிலேட் பண்ணிப்பாங்க. அவனோட திங்கிங்கெல்லாம் அந்த சைடில் தான் போகும். அண்ட் அவனோட எக்ஸாம்பிள்ஸ் கூட அதை வச்சு தான் சொல்லுவானுவேன். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேங்கிற பழமொழியெல்லாம் எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என் கதை அவ்வளவுதான். மற்றவங்கள்ட்ட ஏதாச்சும் பெரியவங்க வந்து உன் ஃப்ரெண்டோட தனித்திறமை என்னட்டு கேட்டால் அவனை என்னென்னா அவனுக்கு கோடிங் தெரியும், இல்லைனா கிட்டார் வாசிக்க தெரியும், நல்லா வரைவான்ட்டுலாம் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டை பற்றிலாம் கேட்டால் அவனுக்கு தெரியாத வெப்சைட்டே கிடையாதுன்ட்டு தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஃபேமிலி காயில் வர்ற குவாக்மயர் கேரக்டருக்கே டஃப் கொடுப்பானுங்க. சிவிலியன்ஸ் வென் தே லேர்ன் வாட் திங்ஸ் ஆர் கால்ட் இன் த மிலிட்ரி. ஃபஸ்ட்டு இருக்கிற டூல் வந்து கேஸ் போர் பண்ண யூஸ் ஆகும். கேஸ் கேன்லேருந்து வாட்டர் டேப் மூலிமா வாட்டர் எடுப்பாங்கள்ல, அது மாதிரி அதை அமெரிக்கன் மிலிட்ரியில் டாங்கி டிக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் ரெண்டாவது இருக்கிற டூல் வந்து ஒரு வகையான ஜம்பர் கேபிள் அண்ட் அதை ஸ்லேவ் கேபிள்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன வார் மூவிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கேவலமானவற்றை பேர்லாம் வச்சு கூப்பிடுவானோ, அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். முக்கியமாக வேர்ல்டு வார் அண்ட் வியட்நாம் வாரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மூவிஸில் ஃபுல் மெட்டல் ஜாக்கெட் ஒரு படம் உண்டு. ஸ்டான்லி கியூப்ரிக் எடுத்த படம். அந்த படம் வேணா பாருங்கள், சூப்பரான படம். இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் மிலிட்ரி ட்ரைனிங்கில் ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்படுறானோ, அவன் எவ்வளோ சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்படுறான்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வார் ஜோன்ஸ் எப்படி இருக்கும்னு ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. முக்கியமான டிஸ்க்ளைமர், லைட் ஹார்ட்டட் பீப்புள் பார்க்காதீங்க. யோ, வேர் த எஃப் மை ஊபர் டிரைவர் டேக்கிங் மீ. காய்ஸ், நான் ஒரு டார்க் சீக்ரெட் சொல்லட்டுமா? இது ஒரு பான் ஃபிலிம். பையன் கதவை திறந்து தெரிஞ்சுப்பான். கேப்ஷன், நியூ ஃபியர் அன்லாக்டு. எனக்கு பிரச்சனைலாம் இல்லை, நான் கேப்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா. காய்ஸ், நீங்களும் கேபில் போனீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. தெரியாத இடத்துல போய் மாட்டிக்காதீங்க.